வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான இளவட்ட கல் தூக்கும் போட்டி புதுச்சேரி ஆரோவில் அருகே சஞ்சீவி நகரில் நடந்தது. நூற்றி 130 கிலோ எடை கொண்ட கல்லை உடலில் உருட்டியபடியே தோளுக்கு மேல் தூக்க வேண்டும். இதில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இளைஞர்கள் சிலர் இளவட்ட கல்லை அலைக்காக தூக்கி பரிசுகளை வென்றுள்ளனர். ஹோசூர் டைட்டன் கம்பெனி தனது ஊழியர்களை மகிழ்விப்பதற்காக 4,68,000 செலுத்தி ஊட்டி மலை ரயிலை வாடகைக்கு அமர்த்தியது. இன்று காலை மேட்டுப்பாளையத்தில் இருந்து காலை 9:10 மணிக்கு புறப்பட்ட மலை ரயில் குன்னூருக்கு மதியம் 12:30 மணிக்கு வந்து சேர்ந்தது. இதில் டைட்டன் கம்பெனி மற்றும் தனிஷ்க் ஜுவல்லரி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் 140 பேர் பயணம் செய்தனர். ஆங்காங்கே மலையில் நிறுத்தப்பட்ட இடங்களில் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். டைட்டன் கம்பெனி சார்பாக வந்திருக்கோம். எங்களோட தனிஷ்க் ஜுவல்லரி. நாங்கள் 3 days அவுட்பவுண்டிங் ப்ரோக்ராம்காக வந்திருக்கோம். ஒரு 100 பேருக்கு மேலே வந்திருக்கோம். ஸோ இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எங்கள் டீம் ஏன் ஊட்டிக்கு போகக்கூடாது, ஒரு டாய் ட்ரெயினில் போகக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா எடுத்து கொடுத்தாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஆசையாக தான் இருந்தது. ஸோ அதே மாதிரி நாங்கள் அங்கேருந்து வந்த ஒரு ஜெர்னியும் எங்களுக்கு ரொம்ப மெமரபுளாக இருந்தது. கீழே இருந்து உங்களுக்கு அந்த டாய் ட்ரெயினில் வரும்போது அருவிகள், பள்ளத்தாக்கு, அந்த பச்சை பசுமையாக இருக்கிறது, அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மாதிரி இதை கவர்மெண்ட் இன்னும் நல்ல பெரிய அளவில் இந்த மாதிரி டூரிசம் பிளேஸை அவங்க இன்னும் மேம்படுத்தணும். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய டைட்டன் நிறுவனம் மற்றும் எங்கள் தொழிற்சங்க தலைவர் அனைவருக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இதில் குன்னூர் ரயில் நிலையத்தில் கார்த்திக் என்ற ஊழியரின் பிறந்த நாளையொட்டி கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து மலை ரயில் பகல் 1 மணிக்கு ஊட்டிக்கு புறப்பட்டு சென்றது. எங்களோட ஸ்ட்ராட்டஜிக் மீட் ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறக்கோசரம் எங்கள் டைட்டன் கம்பெனி இந்த ட்ரெயினை ஃபுல்லாக ஹையர் பண்ணி எங்கள் இவ்வளோ தூரம் ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியலி வி ஆர் தேங்க்ஃபுல் ஃபார் தி கம்பெனி ஃபார் திஸ் கிவிங் an opportunity for this type of wonderful experience. It's a great and wow moment for us. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பொன்னானி பகுதியில் சாலை ஓரத்தில் உடலில் காயங்களுடன் சிறுத்தை பூனை ஒன்று உயிருக்கு போராடி கொண்டிருந்ததை அப்பகுதி மக்கள் பார்த்தனர். இதுகுறித்து பிதற்காடு வனத்துறையிடம் கூறினர். வனச்சரக ரவி தலைமையிலான குழுவினர் உயிருக்கு போராடிய சிறுத்தை பூனையை மீட்டு பிதற்காடு வனச்சரக அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. உடலில் காயங்கள் ஆறியவுடன் வனத்தில் விடுவிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். சென்னை எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார் எர்ணாவூர் ராமகிருஷ்ணா கடற்கரையில் நின்று கொண்டிருந்தார். அங்கு வந்த ரவுடிகள் நாகராஜ் என்ற பாம்பு நாகராஜ், யுவராஜ் உட்பட 5 பேர் சேர்ந்து கத்தியை காட்டி மிரட்டி குடிக்க பணம் கேட்டனர். சதீஷ்குமார் பணம் தர மறுத்தார். மற்ற ரவுடிகள் அவரை பிடித்தனர். அவரது கழுத்தில் கத்தியை வைத்த பாம்பு நாகராஜ், எண்ணூர் ஏரியாவே என்னை பார்த்து நடுங்கும், நீ பணம் தர மாட்டியா என்று மிரட்டினார். சதீஷ் பையிலிருந்த பணத்தை பறித்தார். அவர் கூச்சலிட்டதும் ஊர் மக்கள் ஓடி வந்தனர். அவர்களை கத்தியை காட்டி மிரட்டிவிட்டு ரவுடிகள் ஓடினர். சதீஷ்குமாரின் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய எண்ணூரைச் சேர்ந்த நாகராஜ், யுவராஜ் உட்பட 5 பேரை கைது செய்தனர். 2 பட்டா கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் வசிப்பவர் சண்முகம். இவரது மனைவி மகேஸ்வரி மீஞ்சூரில் கடை வைத்துள்ளார். இவர்களது 18 வயதான மகள் கவிவர்ஷா சட்டப்படிப்பும் 14 வயதான மகன் கவிவர்ஷன் 9ஆம் வகுப்பும் படித்து வந்தனர். பொங்கல் கொண்டாட குடும்பத்துடன் சொந்த ஊரான திண்டுக்கல்லுக்கு சண்முகம் சென்றிருந்தார். இன்று காரில் மீஞ்சூர் வந்து கொண்டிருந்தனர். காரை மகேஸ்வரி ஓட்டினார். வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் கும்மனூர் அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக முன்னால் சென்ற டிராக்டர் மீது கார் மோதியது. மோதிய வேகத்தில் ரோட்டில் உருண்ட கார் குப்புற கவிழ்ந்தது. அப்பளம் போல் நொறுங்கியது.
டிராக்டர் ரோட்டோரம் கவிழ்ந்தது. சம்பவ இடத்திலேயே கவி வர்ஷினி இறந்தார். கணவன், மனைவி, மகன் மற்றும் டிராக்டர் டிரைவர் சந்தோஷ் படுகாயமடைந்தனர். இவர்கள் 4 பேரும் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கவிவர்ஷன் சிகிச்சை பலனின்றி இறந்தார். மற்ற 3 பேருக்கும் சிகிச்சை தொடர்கிறது. செங்குன்றம் போலீசார் விசாரிக்கின்றனர். புதுச்சேரி சுற்றுலாத்துறை மற்றும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் இணைந்து காரைக்கால் கார்னிவல் விழா 14ஆம் தேதி துவங்கி 4 நாட்கள் நடைபெற்றது. நிறைவு நாள் விழாவில் பிரபல திரைப்பட பின்னணி பாடகியும் நடிகையுமான ஆண்ட்ரியா குழுவினரின் இசை நிகழ்ச்சி காரைக்கால் அரசு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர், எம்எல்ஏக்கள் உட்பட 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்தனர். கோவை புளியகுளம் கால்பந்து கழகம் சார்பாக தென்னிந்திய ஐவர் கால்பந்து போட்டி புளியகுளம் மைதானத்தில் நடைபெற்றது. இப்போட்டிகள் 14 வயது, 17 வயது மற்றும் ஓபன் என 3 பிரிவுகளில் நடைபெற்றது. தமிழகம், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து 70 அணிகள் இதில் பங்கேற்றன. இறுதிப் போட்டியில் 14 வயது பிரிவில் கேரள அணியும், 17 வயது பிரிவில் தஞ்சாவூர் அணியும், ஓபன் பிரிவில் கேரள அணியும் வெற்றி பெற்றன. கோவை போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன், துணை கமிஷனர் சரவணகுமார் பதக்கங்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். குன்றத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட 15 வார்டுகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நகர்மன்ற தலைவர் சத்யமூர்த்தி தலைமையில் நடந்தது. எம்எல்ஏ செல்வ பெருந்தகை மக்களிடம் மனுக்களை பெற்றார். அப்போது வயதானவர் ஒருவர் முதியோர் இலவச பஸ் டிக்கெட் தொடர்பாக மனு கொடுத்தார். மாதந்தோறும் அரசு வழங்கும் இலவச பஸ் பயண டோக்கன் வாங்க குன்றத்தூர் அடுத்த வெளுத்தலம்பேடு பணிமனைக்கு செல்ல வேண்டி உள்ளது. குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டிலேயே டோக்கன் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். உடனே போக்குவரத்து அதிகாரிகளிடம் செல்போனில் எம்எல்ஏ பேசினார். குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டில் டோக்கன் வழங்க ஏற்பாடு செய்யும்படி கூறினார். நான் எழுதி அனுப்புறேன். எம்டி கிட்டே சொல்றேன், நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்க நாளையிலிருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நாளை முதல் அங்கிருந்து டோக்கன் வழங்குவதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். எம்எல்ஏவுக்கு முதியோர் நன்றி கூறினர். பாலக்காட்டில் இருந்து திருச்செந்தூர் நோக்கி பாசஞ்சர் ரயில் சென்று கொண்டிருந்தது. ஒட்டஞ்சத்திரத்தை தாண்டிய போது 500 பயணிகள் இருந்தனர். காமாட்சிபுரம் என்ற இடத்தில் ரயில் வந்தபோது தண்டவாளத்தில் பயங்கர சத்தம் கேட்டது. சுதாரித்த இன்ஜின் டிரைவர் சாதுரியமாக ரயிலை இயக்கி சென்றார். வித்தியாசமான சத்தம் குறித்து திண்டுக்கல் ரயில்வே ஊழியர்களுக்கும் தகவல் தெரிவித்தார். காமாட்சிபுரம் விரைந்த ஊழியர்கள் தண்டவாளத்தை சோதனை செய்தனர். அதில் விரிசல் இருப்பது தெரியவந்தது. வெல்டிங் வைத்து உடனடியாக விரிசலை சரி செய்தனர். சாதுரியமாக செயல்பட்ட திருச்செந்தூர் பாசஞ்சர் ரயில் இன்ஜின் டிரைவருக்கு ரயில்வே ஊழியர்கள் பாராட்டு தெரிவித்தனர். பொள்ளாச்சி சுற்றுச்சூழல் சபை மற்றும் தமிழர் கலாச்சார அறக்கட்டளை சார்பாக நாட்டின மாடுகள் குறித்து இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு சி. கோபாலபுரம் அருகே ரேக்லா ரேஸ் நடைபெற்றது. கோவை, திருப்பூர், ஈரோடு, கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 300க்கும் மேற்பட்ட நாட்டின ஜோடி காளைகள் பங்கேற்றன. பந்தய தூரம் 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் என நிர்ணயம் செய்யப்பட்டது. போட்டியில் பங்கேற்ற காளைகள் சீறி பாய்ந்தன. வெற்றி பெற்ற முதல் 3 காளைகளின் உரிமையாளர்களுக்கு தங்கக்காசு, ரொக்கம் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. ஏராளமானோர் சாலையின் இருபுறமும் நின்று போட்டியை கண்டு ரசித்தனர். ரெக்கமெண்டர் 34 VM ரவிச்சந்திரன் தலைவர் வெட்டா. காலத்தில் 33.05 ஓடியே அடி எடுத்து கொஞ்ச நேரம் காலத்தில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கோபாலபுரம் பிரிவில் ரேக்லா போட்டி நடைபெறுகிறது. இது தொடர்ந்து 10வது ஆண்டாக நடைபெறுகிறது. இது ரேக்லாவின் பெரும் மைல்கல்லாகும். தமிழ்நாட்டில் ரேக்லா போட்டியில் 300 மீட்டர் ரேக்லா போட்டியில்
மிகவும் முக்கியமான ரேக்லா போட்டி என கருதப்படும் இந்த சி கோபாலன் ரேக்லா போட்டி நடந்து மக்கள் பெருவெள்ளமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் 2 பிரிவாக ரேக்லா போட்டி நடைபெறுகிறது. 200 மீட்டர் 300 மீட்டர் என 2 பிரிவு. 200 மீட்டர் 255 வண்டிகளும் 300 மீட்டர் 100 வண்டிகளும் கலந்து கொண்டுள்ளது. மொத்தம் 355 வண்டிகள் கலந்து கொண்டுள்ளது. முதல் பரிசாக 50,000, இரண்டாவது பரிசாக 40,000, மூன்றாவது பரிசாக 30,000 எனவும் 3 முதல் 10 வரை 1 கிராம் கோல்டு காயின் மற்றும் 10 முதல் 25 வரை 30 கிராம் வெள்ளி நாணயம் என ஏராளமான பரிசுகள் அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. ஏராளமான இளைஞர்கள் வந்து கலந்து கொண்டு விவசாய மக்கள் மட்டுமின்றி மருத்துவர்கள், இன்ஜினியர்கள் என எல்லா துறையிலிருந்தும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். மிக சிறப்பாக ரேக்லா போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இதற்காக அனுமதி கொடுத்த அரசிற்கும் மற்றும் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விரைகிறேன். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் தென்னிந்திய பல்கலை மகளிர் கிரிக்கெட் போட்டி நடக்கிறது. தமிழகம், கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, புதுச்சேரியைச் சேர்ந்த 36 பல்கலை அணிகள் இதில் பங்கேற்றுள்ளன. நாக் அவுட் முறையில் நடக்கும் இப்போட்டியை அமைச்சர் மெய்யநாதன் துவக்கி வைத்தார். அப்போது வீராங்கனை வீசிய பந்தை பேட்டால் அடித்து மகிழ்ந்தார். விளையாட்டில் ஆர்வம் இருந்தால் ஆயுள் அதிகமாகும் என்றார். இந்த விளையாட்டுல நம்ம பங்கேற்கிறதுனால நம்மை அறியாமலே நம்மளுடைய உடம்பு வந்து உறுதி பெறுது. மனசு தைரியமா இருக்கலாம். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை நீங்கள் பெறுகிறீர்கள். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் விளையாட்டுல ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வமா இருக்கீங்களோ அவங்களுக்கு ஆயுள் காலம் அதிகம் என்பதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே ரத்தத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த விளையாடணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி ஒருத்தர் குடிக்கு அடிக்ட் ஆகிறாரோ அதே மாதிரி விளையாட்டுக்கு நம்ம அடிக்ட் ஆயிடுவோம். நானும் இயல்பா ஸ்போர்ட்ஸ்ல அதிக ஈடுபாடு கொண்டவன் என்கிற அடிப்படையில் கெட்ட பழக்கங்கள் நம்மளை அண்டவே அண்டாது. அப்படி நீங்க உருவானதுனாலதான் மற்றவர்கள் எல்லாம் பாக்குறப்ப பேர் சொல்லி கூப்பிடுறோம், எல்லாரையும் கூப்பிடுறோம். ஆனால் உங்களை ஸ்போர்ட்ஸ்ல பங்கேற்கின்ற உங்களை மட்டும்தான் வீரர்கள், வீராங்கனைகள் என்கின்ற பெயர் குறிப்பிட்டு உங்களை அழைக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு உண்டு. நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகளை உடனே அகற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக திருச்சி சோமரசம்பேட்டை RTO அலுவலகம் முன்பு தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இப்படியே தொடர்ந்து நாம் போராட்டங்கள் நடத்தி கொண்டு வந்திருந்தால், நாம் மக்களை திரட்டி போராட்டம் சொல்லி செலவு பண்ணி செய்து கொண்டிருந்தால் முடியாத காரணத்தினால்தான் இன்றைக்கு இங்கே விவசாய பயிர்கள் ஆடு மாடுகள் தின்று அழித்துக் கொண்டிருக்கின்றன, குதிரைகள் தின்று அழித்துக் கொண்டிருக்கின்றன, விபத்துகளை ஏற்படுத்தி மரணத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. எதையுமே எந்த வருவாய்த்துறை ஆகட்டும், உள்ளாட்சித்துறை ஆகட்டும், நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஆகட்டும், வேளாண்மை துறை ஆகட்டும், குடிநீர் வடிகால் வாரியத்துறை ஆகட்டும், சுகாதாரத்துறை ஆகட்டும், காவல்துறை ஒருத்தரை கொண்டு வந்து தான் சாலைகளை நிறுத்துகிறார்களே தவிர எல்லாம் வருவாய் வருகின்ற ஆதாயங்களை எதிர்பார்க்கிறார்களே அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகள் தீர்வு எட்டப்படவில்லை. கடந்த கால ஆட்சியும் சரி, இன்றைய ஆட்சியும் சரி, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 2019 40 தொகுதிகளையும் வெற்றி பெற வைப்போம் என்று சொன்னோம். மோடி எடப்பாடியை வீழ்த்துவோம் என்று சொன்னோம், வீழ்த்தி காட்டினோம். கடந்த சட்டப்பேரவை தேர்தலிலே 2021 மோடி எடப்பாடியை வீழ்த்து காட்டுவோம், ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் கொண்டோம். குறிப்பாக திருச்சியிலே 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் அனைத்து தொகுதிகளிலும் ஆளும் கட்சியை வீழ்த்தி காட்டுவோம் என்று வீழ்த்தி காட்டினோம். எங்களுடைய வாக்குகளை வாங்கி கொண்டு வெற்றி பெற்ற ஆட்சியிலே வந்து கொண்டு அவர்கள் சொத்துக்களை சேர்த்து கொண்டு அவர்களுக்கு சொத்துக்கள் எங்கெங்கே இருக்கின்றோ அங்கேயெல்லாம் சிறப்பு திட்டத்தை வகுத்து பாதுகாத்துக் கொள்கிறார்களுடைய அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதார பாதுகாப்புக்கு இதுவரைக்கும் நிரந்தர தீர்வு எட்டப்படவில்லை.